மெய்ஞான அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைய காலகட்டங்களில் மக்களிடம் ஆன்மீகத்தை பற்றியும் சித்தர்களை பற்றிய ஞானத்தை பற்றியும் வாழ்க்கை முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் எல்லா மக்களிடையும் இன்று அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதிலே இன்றைய தலைமுறைக்கு அதிகமாக விரும்புகிறார்கள் மக்கள். ஆனால் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, ஏதோ போடுறாங்க. பட் உண்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ சித்தர்களுடைய பாடல்களுக்கு ஒரு சித்தர்களால் ஞானிகளால் தான் அவர்களுடைய உண்மையான பாடல்களுக்கு உண்மையான விளக்கங்களை கொடுக்க முடியும். எல்லாராலையும் இந்த மாதிரி விளக்கங்களை கொடுக்க முடியாது. அவரவர்கள் அறிவு கட்டிய அளவுக்கு கொடுப்பார். இப்போ திருக்குறள் எழுதியிருக்கிறாங்க, திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா அவரவர்கள் எட்டிய அறிவு எட்டிய அளவுக்கு அவரவர்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. பட் அது எல்லாமே உண்மை அப்படி என்பது கிடையாது. நான் பல திருக்குறள் சில பதிப்புகளை நான் படிக்கும் பொழுது இதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருக்குறள்லே ஒரு விஷயம் இருக்கு. முப்பாலை பற்றி சொல்றாரு. அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இது ஆனால் இது 4 இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு. ஆனால் வீடு வேற விட்டுட்டார் திருவள்ளுவர். ஆனால் 3 பற்றி மட்டுமே சொல்லியிருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்போ வீடு வேற எப்படி அடைகிறது? ஆனால் இதை பற்றி திருவள்ளுவர் சொல்லலை. இதை பற்றி யாருமே அதை பற்றி சிந்திக்கணும். ஆனால் இதை பற்றி திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆனால் அந்த குறளுக்கு அந்த புத்தகத்திலே அதை பற்றிய விளக்கம் இல்லை. என்ன எழுதியிருக்கிறார்னா, கடவுள் வாழ்த்துல அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வீடு பெறை சும்மா எழுதி வச்சு அதை படிச்சுட்டு வீடு பெறை அடைய முடியும். ஒரு குருவை சார்ந்துதான் அடைய முடியும். அப்போ அவர் குருன்னு யாரை சொல்றாரு? அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அறிவு. அப்போ அறவாளி அந்தணர்கள் அறவாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அப்போ அறவாழ்க்கை வாழக்கூடியவர்களாம் யாரு? இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, குருகுல கல்வியை வச்சுருந்தாங்க. ஏன்னா குருகுலத்தில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்கள் எல்லாம் குருகுல வாழ்க்கை, அதாவது அவர்கள் அந்த அறவாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அறநெறிப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இல்லறத்திற்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது, துறவரத்துக்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்ம நெறிப்படி வாழ்ந்தாங்க. அதனாலதான் அந்த குறளை சொன்னார். அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார்களால் பிறவாளி நீ பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றால் அறவாழ்க்கையை வாழக்கூடிய அந்தனர்கள், அதுவும் தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் யாரு? அந்த காலத்துல குருமார்கள். அப்ப குருகுல கல்வி வச்சு அந்த காலத்துல குருகுல பள்ளியில எல்லாம் படித்தாங்க. அன்றைக்கு அவர்கள் பணத்துக்காக கல்வி சொல்லி கொடுக்கவில்லை, ஒழுக்க நெறி. அந்த ஒழுக்க நெறி சொன்னாங்க. இப்ப கற்றார் அறிவுடையார் கல்லாத முகத்தில் என்று பொன்னுடையார் சொல்லி திருவள்ளுவர் சொன்னார்னா, எந்த கல்வி இந்த காலத்துல நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான கல்வியை அவர் சொல்லவில்லை, வாழ்க்கை கல்வியை பற்றி சொன்னார். இப்போ வாழ்க்கை கல்வி என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்று வாழ்க்கை கல்வி என்ன என்றே இன்றைய சமுதாயத்துக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம், திருமணம் செஞ்சுக்கிறோம், குழந்தையை பெற்றுக்கிட்டு கடைசியாக இறந்து போயிடுறாங்க. இது வாழ்க்கை கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி, அதைத்தான் சொல்றாரு. அதைத்தான் கற்றார் அறிவுடையார் கல்லாத மூச்சில் என்று முடியாது. இப்போ அந்த கல்வியே, அந்த அறவாழ்க்கையை வாழக்கூடியவர் யாருன்னா அந்த காலத்துல இருந்த குருமார்கள். அவர்கள் தான் அந்த மாதிரி கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அதே மாதிரி இன்றைக்கும் நாம சில பாடல்களுக்கெல்லாம் ஒரு விளக்க உரை, சரியான விளக்க உரைகள் இல்லை. ஆனால் சார் சரியான வழிகாட்டுதல் கிடையாது. அந்த வழியில நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது கருமுதல் திருவரை, ஒரு குழந்தை கருவாவது முதல் திருவரை, திரு என்றால் கடைசி அழியாத தன்மை அடையக்கூடிய நிலை வரைக்கும், கருமுதல் திருவரை அந்த அழியாத தன்மை வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அத்தனை விஷயங்களையும் நாம இந்த காணொளி காட்சி மூலமாக மக்களுக்கு வழங்க இருக்கிறோம். தயவுசெய்து அன்பர்கள், இது பெரிய வீடியோவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுறாதீங்க. கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நிறைய என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இறைவன் கொடுத்த அனுபவங்கள், சித்தர்களுடைய பாடல்கள்,
சித்தருடைய இலக்கியங்கள் இதெல்லாம் எதை சொல்லுகின்றன அப்படிங்கிற உண்மை விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மெய்ஞானம் என்ற ஒரு தலைப்பிலே, அதுவும் கருமுதல் திருவரை அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த தொகுப்பிலே நீங்கள் ஏதோ பெரிதாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சந்தேகங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சில கேள்விகள் கேட்கலாம். அதில் உங்களுக்கு அதுக்கான பதில் அடுத்த வீடியோ வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு அதுக்கான பதில்கள் சொல்லப்படும். அந்த மாதிரி சந்தேகங்களுக்கும் எல்லாமே நம்ம விடையளிக்கிறோம். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், நான் சொல்வது மட்டுமல்ல, இந்த நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒன்று. அதாவது நமக்கு இறைவன் கொடுத்த அறிவு ஏற்கனவே இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவை நாம் முழுமையாக பயன்படுத்துவதில்லை. அப்போது நம்ம கேட்டறிவு நம்ம மற்றவர்கள், அதனால தான் சித்தர்கள் சொன்னாங்க சச்சங்க வேண்டும், சாதுக்கள் சச்சங்க வேண்டும் அப்படி சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி சச்சங்கங்களில் ஞானிகள் மகான்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சில உரைகளை தெளிவாக விளக்கமாக கொடுப்பார்கள். அந்த விளக்கங்களை நாம் வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க வேண்டும். இப்போ லட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இனிப்பாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் சுவையை நமக்கு சொல்ல தெரியாது. எப்போ தெரியும்? அதை நாம் சுவைத்து பார்க்கும்போது தான் லட்டுன்னா இனிக்கும். அந்த இனிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுவைச்சு உணர்ச்சி மூலமாக தான், உணர்வுகள் மூலமாக தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு, அறிவை தெளிவாக்கி கொள்வதற்கு இந்த மாதிரி இந்த மெய்யான இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அனைவரும் வாழ்க்கையை பார்த்து படித்து பயன்பெற வேண்டும். சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு சொல்லி சென்ற கருத்துக்களை நீங்கள் நாம் எதுவுமே படிப்பதில்லை. படிக்காமல் நம்ம சித்தர்கள் நமக்கு எதுவுமே சொல்லலை. நீங்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதான். சித்தர்கள் எதையுமே சொல்லி வைக்கல, நமக்கு எதையுமே சொல்லாமல் போயிட்டாங்க. நாம் படிப்பதில்லை. ஏன் படிக்கிறதுனா பாடல்களாக இருக்கின்றது. அந்த காலத்தில் அந்த ஞானம் இருந்தது. சாதாரணமாக பாடலை கூட அந்த பாடலுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு மக்களிடம் ஞானம் இருந்தது. அந்த அறிவு இன்றைக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் தெரியாது. சும்மா சாதாரண வரிகளில் உள்ள பாடல்களையும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு தெரியும். சில சித்தர்களுடைய பாடல்கள் காரண குறியீடுகளாக இருக்கும். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா கருமுதல் திருவரைன்னு சொல்லியிருக்கிறோம். கருமுதல் கரு உற்பத்தி ஆகிறது முதல். திருவரை, திரு என்றால் அழியாத என்ற ஒரு பொருள். திரு என்றால் இறைவனுடைய திரு அடி என்ற பொருள். இப்படி திரு என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. திரு என்றால் இப்படி ஒவ்வொரு அர்த்தங்களும் மரியாதைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம திரு என்றால் அழகு என்று ஒரு பொருள். இப்படி நிறைய ஒரு வார்த்தைக்கு அழகு, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு. அப்போ அந்தந்த இடங்களில் அந்தந்த அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டு அதற்படி நாம் வாழ கற்றுக்கொண்டால் நம்ம அனுபவ அறிவை பெற முடியும். அந்த அனுபவ அறிவை பெறுவதற்காகத்தான் இந்த மாதிரி காணொலிகள் காட்சிகள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். இதை படித்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.